எந்த இடத்திலும் எப்பொழுதும் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தி உயிருக்குயிராக உண்மையாக பழகிய நபர்களுக்கு தன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் அவர்களுக்கு உதவி செய்யும் குணாதிசயம் கொண்ட அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது உங்களுக்கு மிக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கிட்டத்தட்ட இந்த மாதம் 21ஆம் தேதி வரையும் இருக்கார். 20ஆம் தேதி வரையும் இருக்கார். 21க்கு மேலே தான் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ சுக்கிரன் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். பொருளாதார தடையை நீக்க போகிறார். இவ்வளோ நாட்களாக என்னென்ன விஷயங்களில் போராட்டம், கஷ்டம், கவலை சொல்லி இருந்தீங்களோ அதெல்லாம் நிவர்த்தி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நல்ல மாற்றங்களை சுக்கிர பகவான் கொடுப்பார். அதில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, சுக்கிரன் யாரோடு சேர்ந்து இணைந்திருக்கிறார் என்று பார்க்கணும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்ததிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதியான குருவுடன் சேர்ந்து இயங்குகிறார். அப்போ குரு சுக்கிரன் உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்னா பொருளாதாரத்தை கொடுக்கும். அந்த பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி விரைய செலவுகளையும் கொடுக்கும். அப்போ நீங்கள் அதை என்ன செலவாகமாக்கணும், 11ஆம் இடமாக வருவதனால குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்த அதிபதியாக வர்றதுனால சுப செலவுக்காக மாற்றணும். வீட்டில் ஒரு பொருளை வாங்கி வச்சிடணும், அல்லது வீடு கட்டுவதற்கான முயற்சிக்கு ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்து வச்சிடணும், அல்லது என்ன பண்ணணும், உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான விஷயங்கள் ஏதாவது நடக்குன்னு ஆசைப்பட்டீங்க, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் செயல்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும், அதற்காக செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்தும் பட்சத்தில் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய சந்தோஷம் எல்லாம் வீணாக போகாமல் உங்களுக்கே பயன்படும் என்பது கிரக ரீதியான உண்மை. இதை ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் பயன்படுத்திக்கிறணும். அவசரப்பட்டு பணம் கேட்டாங்க, யாராவது பணம் கேட்குறாங்க, என்னாச்சு கொஞ்சம் கஷ்டப்படுறேன் அக்கா, கொஞ்சம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ரிஷபராசிக்காரங்கிட்ட கேட்டுட்டால் உங்கள்கிட்ட ஒரு இயல்பான ஒரு நல்ல குணம், அதை உங்கள் விஷயத்துலேருந்து பார்க்கும்போது கெட்ட குணம் என்னையை பொறுத்தளவு. ஏன்னா உங்கள் பையில் இருக்க பணத்தை எடுத்து கொடுக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் கஷ்டம் சொல்லிட்டாங்கன்னா நீ பக்கத்தில் இருக்க பையில் எடுத்து கடனை வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அங்கே போய் உதவி செஞ்சுருவீங்க. அப்போ இந்த பக்கம் வாங்கினவங்க திரும்ப கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கோம், உங்கள்கிட்ட நீங்கள் கொடுத்துருவோம் உங்களுக்கு நட்டம், அதே போல் இன்னொருத்தட்ட வாங்கி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் தான் கட்ட வேண்டியிருக்கும். அப்போ இந்த செயல்பாடுகளெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிட்டு உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் கவனம் செலுத்தினால் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதேபோல் கூட்டு தொழில் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த மாதத்தை சேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு கூட்டு தொழில் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் பார்ட்னர்ஷிப் பண்ணும்பொழுது உங்களுடைய பார்ட்னருடைய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணணும். ராசியின் அடிப்படையில் 6-8 ஆகவும், உங்களுடைய லக்னத்துக்கின் அடிப்படையில் 6-8 ஆகவும், அல்லது உங்களுடைய 10ஆம் பாவத்ததிபதியும் அவங்களுடைய 10ஆம் பாவத்ததிபதியும் 6-8 ஆகவோ வரக்கூடாது. அப்படி வரும் பட்சத்தில் முரண்பாடான கருத்துக்களில் நீங்கள் மாட்டிக்குவீங்க, அவங்க தப்பிச்சுக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க தான் உங்களை பயன்படுத்தி தானே மலை ஏறி போகிறாங்க, கயிறில் பிடிச்சி நீங்கள் தான் தூக்கி விட்றீங்க. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஓகேவா? கூட்டுத்தொழில் இந்த மாதம் ஓகே வெற்றி அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுடைய திட்டமிடுதலே உங்களை சிறப்படுத்தும். நீங்கள் ஒரு விஷயத்தை பக்காவாக பிளான் போட்டு திட்டமிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறும் என்பது கிரக ரீதியான உண்மை. அதே போல் இந்த மாதம் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா வடக்கு கிழக்கு சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுங்க. அதே போல் வீடு மாறணும்னு ஒரு சூழ்நிலை வந்தால், ஆவணி மாதத்தில் வீடு மாறணும்னு வந்தால் நீங்கள் போகிற வீடு வடகிழக்கு சார்ந்த பகுதி அல்ல வடமேற்கு சார்ந்த பகுதியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்னு சொல்லிட்டோம். அப்போ வேலையில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் வருமா, ரொம்ப நாளாக வேலையில் பதவி உயர்வுக்காக காத்திருக்கேன், பதவி உயர்வு எதுவும் கிடைக்குமா, அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருமானா கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்படுகிறது. உறுதியாக பதவி உயர்வு உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த ஆகஸ்ட் மாதம் 2025 ரிஷபராசி என்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உணர்ச்சிசப்பட்டு பேசிடக்கூடாது.
எதையா பட்டுன்னு முடிவெடுத்தேன், என்னால் முடியும், நான் செஞ்சுக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு என்ன எக்காரணத்தை ஒன்றும் உணர்ச்சிவசப்பட்டு பேசிடக்கூடாது. ஒரே ஒரு விஷயம், ஆன்லைன் வர்த்தகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், சூதாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், ஏமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. 1க்கு 10 தரேன், 10க்கு 100 தரேன், 100க்கு 1000 தரேன், 1,00,000க்கு கோடி தரேன், நோ சான்ஸ். எல்லாம் ஏமாற்று வேலை. ஓகேவா? அதேபோல் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் அதற்கான ஏற்ற மாதம் கிடையாது. ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ராசியின் அடிப்படையில் நம்மளை பொறுத்தளவு இந்த மாதம் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை கிரக ரீதியாக இருக்கிறது. கவனமாக இருந்தால் இந்த மாதம் அற்புதமான மாதமாக ரிஷபராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இருக்கும் என்பது உண்மை. உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை தற்போது பார்த்துருக்கோம். இந்த பொது பலன்கிறது பார்த்திங்கன்னா 20% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றமும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதை தாண்டி ஒரு 80% எங்கே ஒளிஞ்சிருக்குன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்குது. அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக, கோச்சார கிரகங்களுடைய ரீதியாக மற்றும் தசாபுத்தி ரீதியாக, உங்களுடைய லக்ன ரீதியாக, தற்போது நடக்கும் சூட்சமங்கள் அடிப்படை ரீதியாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கம்பெனிலேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் தருவாங்க. அவங்க அட்டன் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்த பிறகு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்ன பண்ண முடியும், தெளிவாக உங்களுக்கு நான் எடுத்துரைக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. மறக்காமல் உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம் பார்க்கணும், எதிர்காலத்தில் உள்ள பிரச்சனைகளெல்லாம் சரி செய்யணும், கடந்த காலத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.